தம்பி தங்கச்சிமார் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பாடத்தில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது 10ல் இருக்க கொமர்ஸ் பாடத்தில் முதலாவது சப்ஜெக்ட், அதாவது வணிக பின்னணி அப்படின்ற பாடத்தை தெளிவாக முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வணிக பின்னணி அப்படின்னா முதலாவது பாடம், அதாவது 10ல் மொத்தமாக 12 பாடம் இருக்குது. அதில் முதலாவது அழகு தான் இந்த வணிக பின்னணி. அப்படின்னா என்னன்னா, ஒரு வணிகம், ஒரு பிஸ்னஸ், ஒரு கடை அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சாதாரணமாக ஒரு கடை, அந்த கடை எப்படி போட்டிருக்காங்க, அந்த கடையில் என்னென்ன நடக்குது, அந்த எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கடை, அந்த கடையின் நோக்கம் என்ன, யார் யார் அந்த கடையோட சம்மந்தப்படுறாங்க, அவங்க எதுக்காக அந்த வணிகத்தில் சம்மந்தப்படுறாங்க. ஒரு கடைன்னு சொல்ல வணிகம், அந்த வணிகத்தில் எதுக்காக சம்மந்தப்படுறாங்க, அந்த கடை என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன பொருட்களை விற்கிறாங்க, அந்த கடையில் இருக்க உரிமையாளர் எதுக்காக வணிகத்தில் இருக்கார், அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை தான் இந்த பாடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த வணிக பின்னணி அப்படின்ற பாடத்தில் 2 விதமாக இந்த பாடத்தை பிரிக்கிறாங்க. முதலாவது 1.1 முதலாவது பாடம், அதில் 1.1 1.2 2ஆக பிரிச்சிருக்காங்க இந்த பாடத்தை. இதில் 1.1 என்னன்னா, வணிகம் பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்கள். இப்போ வணிகம் சம்மந்தமான பேசிக்கான எண்ணக்கரு, அதாவது தேவைனா என்ன, விருப்பம்னா என்ன, வணிகம் எதுக்காக, வணிகம்னா என்ன, அடுத்து இந்த வணிகத்தின் நோக்கம் என்ன, இந்த வணிகம் எதனை கொண்டு உற்பத்திகளை மேற்கொள்ளுது, அதாவது உற்பத்தி காரணிகள்னா என்ன, அப்படின்ற விஷயங்களை இந்த யூனிட் 1ல் 1.1 அதாவது 1.1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1.2 அதில் என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இப்போது ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னா அதில் இருக்க அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், அந்த ஒரு இப்போ நம்ம ஒரு கடை போகிறோன்னா அந்த கடையில் யார் யார் அக்கறை செலுத்துகிறா, அவங்க எதுக்காக அக்கறை செலுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த 1.2 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 2 மெயினான விஷயங்களை தான் இந்த பாடம் உள்ளடக்கியிருக்கு. இப்போ என்ன பார்த்துட்டோம்னா, இந்த பாடம் என்ன விடயங்களை உள்ளடக்கியிருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாடத்தில் என்னென்ன விடயம், அந்த ஒரு விடயத்தையும் நம்ம உள்ளுக்கு கதைச்சிக்கிட்டே போகும். சரியா? இப்போ இதில் வணிகம் பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்கள். இப்போ ஒரு வணிகம், இப்போ இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது வணிகம்னா என்ன அப்படின்றது. சரியா? இப்போ அடிப்படை எண்ணக்கரு, இந்த வணிக எண்ணக்கரு, அடுத்து வணிகத்தின் நோக்கம் அப்படின்ற விடயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம வணிகம்னா என்ன அப்படின்ற விடயத்தை பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் வணிகம்னா என்னன்னு கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு வணிகம்னா என்னன்னா, அதாவது மனிதண்ட தேவைகள் இருக்குது. நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. சாப்பாடு ஒரு தேவை, தண்ணி தேவை, அடுத்து வீடு தேவை, படிக்கிறது ஒரு தேவை, சுகாதார வசதிகள் தேவை, இந்த மாதிரி தேவைகள் இருக்குது தானே. இந்த மாதிரி தேவைகள், அடுத்து விருப்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடுன்னு எடுத்தோம்னா சாப்பாடில் நிறைய விருப்பங்கள் இருக்குது. நமக்கு சோறு, இடியப்பம், பிட்டு, நூடுல்ஸ், அப்படி நிறைய விருப்பங்கள் இருக்குது. இந்த விருப்பங்கள், தேவை, விருப்பம், இந்த 2ஐயும் நிறைவேற்றுவதற்காக பொருட்கள் சேவைகளை வச்சு தான் நம்ம இந்த தேவை விருப்பத்தை நிறைவேற்றிக்க போகிறோம். இப்போ சாப்பாடுன்றது ஒரு தேவை. அந்த தேவையை உணவு, அதாவது சோறு அப்படின்ற ஒரு பொருள், அதை வச்சு நிவர்த்தி செஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த கான்செப்ட். அதாவது மனிதண்ட தேவை விருப்பத்தை நிறைவு செய்ய தேவையான என்னது பொருட்கள் சேவைகள், தேவையான பொருட்கள் சேவைகளை, அதாவது கல்வின்றது ஒரு தேவை, அதை நிறைவு செய்யறதுக்கு பாடசாலை போய்ட்டு படிக்கிறது அது ஒரு சேவை. அந்த தேவையை நிறைவு செய்யறதுக்கான ஒரு சேவை நம்ம நுகரும். அதாவது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், விநியோகம் செய்தல் என்பவற்றுடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் என்னன்னு சொல்லுவோம்னா வணிகம்னு சொல்லுவோம். இப்போ வணிகம்னா இப்போ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. என்னது? மனிதண்ட தேவை விருப்பங்கள், நம்மட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான என்னது பொருட்கள் சேவைகள் என்பவற்றை உற்பத்தி, விற்பனை, விநியோகம் என்பவற்றில் ஈடுபடும் இந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும், அதாவது பொருளாதார நடவடிக்கை பணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த பொருளாதார நடவடிக்கை என்னன்னு சொல்லுவோம்னா வணிகம்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் வணிகம் அப்படின்ற பேசிக் எண்ணக்கு. வணிகம்னா என்ன? அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடை, அது ஒரு வணிகம். ஏன்? அவங்க பொருட்கள் சேவைகளை மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக வழங்குறாங்க. அதாவது பொருளாதார நோக்கம், உற்பத்தி, விற்பனை, விநியோகம் செய்கிறாங்க. அப்போ அது ஒரு வணிகம். இப்போ வணிகம்னா என்ன அப்படின்றது சரி.
அடுத்த என்ன கரு, இந்த வணிகம் எப்படி உருவானுச்சு? தேவை விருப்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவானுச்சு. சரியா? இப்போ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை கழிச்சிட்டு போவோம். இப்போ எதுக்காக இந்த வணிகத்தை போட்டிருக்காங்க? இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது எதுக்காக போட்டிருப்பாங்க? முதலாவது நோக்கம் வந்து எதுக்காகனா அவங்களோட லாபம் உழைக்கிற ஒரு நோக்கம். அதாவது கடையின் உரிமையாளர் லாபம் உழைப்பதை ஒரு நோக்கமாக வச்சிருப்பார். லாபம் உழைக்கிறதுக்காக அவர் அந்த வணிகத்தை போட்டிருப்பார். அடுத்து மனிதண்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். அவர் தேவை விருப்பத்தை பூர்த்தி செஞ்சால் மட்டுமே லாபம் உழைக்க முடியும். தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யாமல் லாபம் உழைக்க முடியுமா? முடியாது. அப்போ ரெண்டாவது பிரதான நோக்கம் வந்து பொதுவான நோக்கம் வந்து என்னது? தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்தல். அப்போ எல்லா வணிகத்துக்கும் பொதுவாக 2 நோக்கங்கள் இருக்கும். அதில் முதலாவது லாபம் உழைத்தல், ரெண்டாவது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல். அடுத்து ஏனைய நிறைய நோக்கங்கள் இருக்கும். அது என்னன்னா, இப்போ தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல்னா என்னன்னு தெரியும். நம்மளோட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது அந்த வணிகத்தின் நோக்கம். இப்போ நம்ம ஸ்கூல் நடந்தால் அது ஒரு வணிகம் தான். அந்த ஸ்கூல் வந்து நம்மளோட விருப்பத்தை பூர்த்தி செய்து கல்வின்ற தேவைக்கான இப்போ வணிக கல்வின்ற விருப்பத்தை பூர்த்தி செய்து. அடுத்து அந்த லாபம் உழைத்தல். இப்போ எல்லா ஏனைய வணிகங்கள், இப்போ ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு கடையை எடுத்தோம்னா அவங்க லாபம் உழைப்பாங்க. அப்போ லாபம் உழைக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரதான நோக்கமாக இருக்கும். உங்களுக்கு பொருட்கள் சேவைகளை வழங்குறதுன்றது அவங்க மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யுது, அது ஒரு நோக்கமாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் பொதுவான ஒரு நோக்கமாக இருக்கு. அடுத்து இது தவிர ஏனைய நோக்கங்கள் நிறைய இருக்குது. இப்போ அதில் என்னன்னு பார்த்தோம்னா, பொருட்கள் சேவைகளின் தரத்தை மேம்படுத்த, தரமான பொருட்கள் சேவைகளை வழங்குறது. அடுத்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல். இப்போ ஒரு ஊரில் ஒரு கடை போடுறாங்கன்னா அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். இது வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல். அடுத்து ஊழியர் நலன். ஊழியர்களுக்கு நலனை ஏற்படுத்துறது. அதாவது தங்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்களுக்கு தேவையான உரிய சம்பளத்தை கொடுக்கறது, தொழில் பாதுகாப்பை கொடுக்கறது, சுகாதார வசதிகளை கொடுக்கறது, அவங்களுக்கு உதவிகளை செய்கிறது. அந்த மாதிரி ஊழியர் நலன். இதெல்லாம் ஏனைய வணிகங்களுக்கு நோக்கங்களாக இருக்கும். வணிகங்களையும் ஏனைய நோக்கங்களாக இருக்கும். அடுத்து இப்போ வணிகம்னா என்னென்னு பார்த்துட்டோம், வணிகத்தின் நோக்கம் பார்த்துட்டோம். இப்போ வணிகத்துக்கான டெஃபினிஷன் சொல்லும்போது, வரைவிலக்கணம் சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். தேவை விருப்பம் அப்படின்றது. தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி விற்பனை விநியோகத்தில் ஈடுபட வணிகம்னு பார்த்தோம். இதில் தேவை விருப்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்போ தேவை விருப்பம் அப்படின்றத பார்த்துறோம். தேவை விருப்பம்னு சொல்கிறது என்னன்னா, அதாவது நம்ம படிக்கிற இந்த பாடத்தோட அடிப்படை விஷயம் தான் இந்த தேவை விருப்பம். அதாவது தேவைனா மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமானவை தேவை. மனிதன் உயிர் வாழ கட்டாயம் பூர்த்தி செஞ்சிருக்க வேண்டியது தான் தேவை. அதாவது இப்போ சாப்பாடு இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ சாப்பாடுன்றது நமக்கான தேவை. தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ தண்ணின்றது தேவை. உடை தேவை. இருப்பிடம் ஒரு தேவை. உடை, உறையுள், காற்று, இதெல்லாம் உணவு, இதெல்லாம் வந்து தேவை. சரியா? இது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இப்போதைய காலப்பகுதி எடுத்தோம்னா இது வந்து இப்போ சொன்னது உணவு, உடை, உறையுள் இதெல்லாம் எப்பயுமே இருந்தது. இப்போ காலப்பகுதி எடுத்தோம்னா கல்வின்றது ஒரு தேவையாக மாறிடுச்சு. சுகாதாரம் ஒரு தேவை. இப்போ இந்த மாதிரி தேவை வந்து இப்போ காலத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை காட்டுது. ஆனால் பாரிய அளவில் ஒரு மாற்றம் இல்லைங்க. இப்போ தேவைன்னா என்னது? மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமாக பூர்த்தி செய்ய வேண்டியது தேவை. அடுத்த விஷயம், இந்த தேவைக்கு நிறைய பண்புகள் இருக்குது. இந்த அத்தியாவசியமாக பூர்த்தி செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு தானே. அப்போ முதலாவது பண்பு அத்தியாவசியமானது. அடுத்து பொதுத்தன்மை வாய்ந்தது. இப்போது வீட்டில் உங்களோட அண்ணா தங்கச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கும் சாப்பாடு தேவை, அண்ணாவுக்கும் சாப்பாடு தேவை, தங்கச்சிக்கும் சாப்பாடு தேவை. உங்களுக்கும் உறையுள் தேவை, அதாவது இருக்கிறதுக்கு இடம், அண்ணாவுக்கும் தேவை, தங்கச்சிக்கும் தேவை, 3 பேத்துக்குமே தண்ணி தேவை. அந்த மாதிரி பொதுவாக இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவானது. அதாவது ஒருமைப்பாடு, அதாவது ஒரே மாதிரி பொதுவானதாக காணப்படும், பொதுத்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். அடுத்து இந்த தேவையை நம்ம உருவாக்க முடியாது, தேவையை வந்து தோற்றுவிக்க முடியாது. அதாவது இப்போ உங்களுக்கு டக்குன்னு நினச்ச பசி வர வைக்க முடியாது, பசி வர வைக்க முடியாது. ஆனால் ஒரு பொருள் இப்போ அடுத்துக்காக அதாவது பசி வர வைக்க முடியாது, தண்ணி தாகத்தை வர வைக்க முடியாது, தேவை ஏற்படுத்த முடியாது. ஆனால் தேவை தானாகவே தோன்றக்கூடியது. தேவை வந்து எப்படி தோன்றக்கூடியது? தானாகவே தோன்றக்கூடியது.
தேவையை ஏற்படுத்துவதல்ல, அதாவது தோற்றுவிக்க முடியாது, ஆனால் தானாக தோன்றக்கூடியது. அடுத்து வரையறுக்கப்பட்டது, ஒரு லிமிட். இப்போ தேவை 100 சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ஒரு லிமிட் தான். இப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு என்னென்ன தேவை? கட்டாயம் உணவு தேவை, நீர் தேவை, உறையுள் தேவை, இந்த காலப்பகுதியில் கல்வி தேவை. இந்த மாதிரி லிமிட்டான, இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் தேவைகள் காணப்படுது. அடுத்து அப்போ தேவையின் பண்புகள் பிரதானமாக 4 விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னது? அத்தியாவசியமானது தெரியும். ஓகே. அடுத்து பொதுவானது, வரையறுக்கப்பட்டது, தோற்றுவிக்க முடியாது. இது தேவையின் பண்பு. அடுத்து விருப்பத்துக்கு போமா? இப்போ விருப்பம்னு சொன்ன என்னன்னா, ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா தேவைகள் இருக்குதானே, அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் விருப்பம். தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் விருப்பம். அதாவது ஒரு தேவை உணவுன்றது ஒரு தேவை. இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் தான் விருப்பம். உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறை விருப்பம். அதாவது தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் விருப்பம். இப்போ இடியப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு விருப்பம். உணவுன்றது தேவை. அப்போ இந்த என்ன உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இடியாப்பத்தை நான் உட்கொள்றேனா இருந்தால், அப்போ இடியாப்பம் என்பது ஒரு விருப்பம், உணவுன்றது ஒரு தேவை. அப்போ விருப்பம் என்றால் என்னன்னா, தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள். ஒரு ஆள்கிட்ட விருப்பத்தை கேட்டிங்கன்னா எண்ணற்ற விதமாக சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு உடுப்பில் ட்ரௌசர் பிடிக்கும், ஷர்ட்டு பிடிக்கும், டிஷர்ட் பிடிக்கும், கார் பிடிக்கும், பைக் பிடிக்கும், பஸ் பிடிக்கும், லேப்டாப் பிடிக்கும், ஃபோன் பிடிக்கும், டீ பிடிக்கும், அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தேவையை அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இந்த விருப்பத்துக்கும் தேவைகளை அந்த வித்தியாசத்தை விளங்கிக்கணும். அப்போ தேவைக்கு அந்த விருப்பத்தின் பண்புகளை அடுத்து பார்ப்போம். விருப்பத்தின் பண்பு அப்போ என்னது? அத்தியாவசியமானது இல்லை, பொதுத்தன்மை கொண்டது இல்லை. உங்களுக்கும் அண்ணாவுக்கும் தங்கச்சிக்கு எடுத்தீங்கன்னா 3 பேருக்கு இடையிலேயே நிறைய விருப்பங்கள் மாறுபடும். அண்ணாவுக்கு கார் பிடிக்கலாம், தம்பிக்கு பைக் பிடிக்கலாம். அண்ணாவுக்கு கொமர்ஸ் பாடம் பிடிக்கலாம், தம்பிக்கு மேக்ஸ் பாடம் பிடிக்கலாம். அப்படி நிறைய விருப்பங்கள். அண்ணாவுக்கு சோறு பிடிக்கலாம், தம்பிக்கு இடியப்பம் பிடிக்கலாம். அப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்போ பொதுத்தன்மையற்றது. ஒரு ஆளுக்கு விருப்பத்தை தோற்றுவிக்கலாம். ஒரு ஆளுக்கு 4 நாள் பைக்கை காட்டி பைக்கை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் அவருக்கு பைக் மேலே ஒரு விருப்பம் வரும். லேப்டாப்பை காட்டி அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது மேலே ஒரு விருப்பத்தை கொண்டு வரலாம். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம்னா அது மேலே ஒரு விருப்பம் ஏற்படும். அப்போ விருப்பத்தை தோற்றுவிக்க முடியும். அடுத்து விருப்பத்துக்கு ஒரு லிமிட் இல்லை, வரையறையற்றதாக காணப்படும் இந்த விருப்பம். இதான் இந்த விருப்பம். இப்போ தேவைனா என்ன, விருப்பம்னா என்ன? தேவைக்கும் விருப்பத்துக்கு இடையிலான இப்போ வேறுபாடு. முதலாவது, தேவை அத்தியாவசியமானது, விருப்பம் அத்தியாவசியம் இல்லை. தேவை வரையறுக்கப்பட்டது, விருப்பம் வரையறுக்கப்படாதது. தேவை பொதுத்தன்மை வாய்ந்தது, இங்கே விருப்பம் பொதுத்தன்மையற்றது. தேவையை தோற்றுவிக்க முடியாது, விருப்பத்தை தோற்றுவிக்க முடியும். இதுதான் இந்த தேவை விருப்பம். தேவை விருப்பத்துக்கு இடையிலான வேறுபாடு எல்லாம். தேவை விருப்பத்துக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையும் இருக்குது. என்ன ஒற்றுமை? தேவை ஏற்பட்டால் தான் விருப்பம் ஏற்படும். விருப்பத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் தேவை பூர்த்தி அடையும். அதாவது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் விருப்பம். விருப்பத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் தேவை பூர்த்தியாகும். உங்களுக்கு பசினா அந்த பசின்றது ஒரு தேவை, சாப்பாடுன்றது தேவை. இந்த சாப்பாடை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, சாப்பாடுன்ற தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறை தான் இடியாப்பம். இடியாப்பத்தை சாப்பிட்றோம், விருப்பத்தை நம்ம நுகர்றோம். அந்த விருப்பத்தை நுகர்வதன் மூலம் தேவை பூர்த்தி அடைஞ்சிடும். இது 2க்கு இடையிலான கனெக்ஷன், தேவைக்கும் விருப்பத்துக்கும். அடுத்து நம்ம இந்த வரைவிலக்கணத்தை சொல்லும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்த்தோம். எனது தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல். அப்போ பொருட்கள் சேவைகள் அப்படின்ற கன்செப்டை பார்த்தோம். சரியா? இப்போ பொருட்கள் சேவைகள் அப்படின்னா என்ன? இப்போ பொருட்கள் அப்படின்னா ஒரு வணிகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 பிரிக்கலாம் நம்ம. பொருள் உற்பத்தி செய்கிற வணிகம், சேவை உற்பத்தி செய்கிற வணிகம். இப்போ பொருள் சேவை அப்படின்ற நேரம், பொருள் அப்படின்னா மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட பௌதீகத்தன்மை கொண்ட, அதாவது ஃபிசிக்கலாக அதுக்கு ஒரு உருவம், ஒரு தன்மை ஒன்று இருக்கும். பௌதீகத்தன்மை கொண்ட, தொட்டுணரக்கூடிய, பௌதீகத்தன்மை கொண்ட, தொட்டுணரக்கூடிய, வெளியில் இடத்தை பிடிக்கக்கூடியதுமானவை பொருட்கள். அதாவது இப்போ இந்த மக்கு எடுத்தோம்னா, இந்த மக்கு என்னது? ஒரு பௌதீகத்தன்மை கொண்டது. இதுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு உருவம் இருக்குது, பௌதீகத்தன்மை கொண்டது, தொட்டுணர முடியும், ஒரு தரப்பினரிடமிருந்து இன்னொரு தரப்பு பிரித்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்புகளை கொண்டு இருக்கு. இதுதான் இந்த பௌதீகத்தன்மை கொண்டது. அதாவது பொருட்கள் அப்படின்றது பௌதீகத்தன்மை கொண்டது, தொட்டுணரக்கூடியது,
ஒரு தரப்பினர் வந்து இன்னொரு தரப்பையும் பிரித்து எடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டது தான் என்னென்னு சொல்லப்படும், பொருட்கள்னு சொல்லப்படும். அடுத்து நம்ம சேவைகள். சேவைகள்னால் ஒரு தரப்பினரிடமிருந்து மற்றொரு தரப்பினருக்கு வழங்கப்படும் ஒரு நடவடிக்கை. அப்போ சேவை என்பது ஒரு நடவடிக்கை. ஒரு தரப்பினரிடமிருந்து மற்ற தரப்பினருக்கு வழங்கப்படுற ஒரு நடவடிக்கை சேவை. ஒரு நடவடிக்கை, செயன்முறை. இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது ஒரு செயன்முறை, ஒரு நடவடிக்கை. அப்போ இது ஒரு சேவை. இதான் இந்த பொருள் சேவை. அப்போ பொருளுக்கான பண்புகள் வெளியில் இடத்தை பிடிக்கக்கூடியது, தொட்டுணரக்கூடியது, பௌதிகத்தன்மை கொண்டது. வெளியில் இடத்தை பிடிக்கக்கூடியது, தொட்டுணரக்கூடியது, பௌதிகத்தன்மை கொண்டது. உரிமையாளரிடமிருந்து பிரிக்க முடியும். இப்போ இந்த மக்கை என்கிட்டருந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா இருந்தால் அப்போ எனக்கிட்ட இருந்து இதை பிரித்து எடுத்துட்டீங்க. அப்போ உரிமையாளரிடமிருந்து பிரிக்க முடியும். இதெல்லாம் தான் எனது பொருளை பண்புகள். சேவைகள். இப்போ சேவை எடுத்தோம்னா தொட்டுணர முடியுமா? முடியாது. அடுத்து உற்பத்தியாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. இப்போது நான் உங்களுக்கு படித்து கொடுக்குறேன். இந்த மக்கை நீங்கள் பிரித்து எடுத்த மாதிரி இப்போ நான் படித்து கொடுக்குறது என்கிட்ட இருந்து நீங்கள் பிரித்து எடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ உற்பத்தியாளரிடமிருந்து பிரிக்க முடியாது, தொட்டுணர முடியாது, கண்களால் பார்வையிட முடியாது, வெளியில் இடத்தை பிடிக்காது. இந்த மாதிரி தன்மைகளை கொண்டது தான் என்னது? சேவைகள். அப்போ பொருள் சேவை அப்படின்னா என்னன்றதை இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்த விஷயம் போகலாம். இப்போ என்னது? பொருட்களை உற்பத்தி செய்கிற வணிகம் பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி செய்கிற வணிகம் சேவை உற்பத்தி வணிகம். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடை, அங்கே என்னது பொருள் உற்பத்தி செய்கிறாங்களா? இல்லை, அங்கே வந்து டவுனில் போயிட்டு பொருளை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சேவை தான் நடக்குது. எப்படி? டவுனில் போயிட்டு பொருளை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க, வாங்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு சேவை, விநியோகம் செய்கிறாங்க. அது ஒரு சேவையாக தான் இருக்கும். அப்போ மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், இது ரெண்டையும் எடுத்தோம்னா அது ஒரு சேவை உற்பத்தி வணிகமாக தான் இருக்கும். இதே ஒரு விவசாயி எடுத்து அவர் வந்து நெல்லை விதைச்சி அரிசியை உற்பத்தி செய்கிறார். அப்போ அங்கே ஒரு உற்பத்தி, பொருள் உற்பத்தி வணிகம். இப்போ இந்த மக்கை உற்பத்தி செய்கிற கம்பெனி வந்து பொருள் உற்பத்தி வணிகம். அதை இப்போ நான் படித்து கொடுக்குறது வந்து சேவை உற்பத்தி வணிகம். அப்போ இங்கே மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் ரெண்டுமே என்னென்னா ஒரு சேவை உற்பத்தி வணிகமாக தான் காணப்படும். அடுத்து நம்ம பார்ப்போம் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்னால் என்ன? அதாவது உற்பத்தி காரணின்னு சொல்கிறது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் வளங்கள் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்னு சொல்கிறது என்னது? பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் வளங்கள் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்னால் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற வளங்கள் தான் இந்த உற்பத்தி காரணிகள். அதாவது இந்த மக்கை உற்பத்தி செய்கிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ், வளங்களை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, பயன்படுத்துகிறோமோ, அதுதான் என்னது? உற்பத்தி காரணி. இப்போது உற்பத்தி காரணி பிரதானமாக நம்ம 4 வகைப்படுத்தும். எத்தனையா? 4 வகைப்படுத்தும். முதலாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த 4 வகைகள் இருக்குது உற்பத்தி காரணிகளில். இப்போ இதில் உற்பத்தி காரணிகளில் 4 வகை இருக்குது. அதில் முதலாவது நிலம். இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறும், உற்பத்திக்காக இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறும் வினைத்திறன் கொண்ட அனைத்தும் நிலம்னு சொல்லப்படும். உற்பத்திக்காக இயற்கையிலிருந்து கிடைக்கிற வினைத்திறன் கொண்ட அனைத்தும் நிலம்னு சொல்லப்படும். உதாரணமாக இப்போ காற்றாலை மூலம் மின்சார உற்பத்தி இடம்பெறுது. அப்போ இந்த மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் காற்று, காற்றாலை மூலம் காற்று, அப்போ அது வந்து ஒரு நிலம்னு சொல்லப்படும். இப்போது ஆறு, இப்போ இயற்கையாக இருக்க ஒரு ஆறு, இந்த இயற்கையாக இருக்க ஆறில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம். அப்போ இந்த ஆறு வந்து ஒரு நிலம். மழை, விவசாயத்துக்கு கிடைக்கிற மழை, இந்த மழை நீர் வந்து ஒரு நிலம் அப்படின்னு சொல்லப்படும். நிலம்னு சொல்கிறது வெறுமனே இந்த தரையை இல்லை, இயற்கையிலிருந்து கிடைக்கிற அனைத்தும் இயற்கையிலிருந்து கிடைக்கிற வினைத்திறன் கொண்ட அனைத்தும் நிலம்னு தான் சொல்லப்படும். அதுக்கான உதாரணம் வந்து இப்போது காணி, அடுத்து காட்டு வளம், ஆறு, மண், தரை. இந்த தரையும் ஒரு நிலம் என்ற வளத்துக்குள்ளே தான் வரும். காலநிலை, மழை, இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும், நிலம்ன்றதுக்குள்ளே வரும். அடுத்து உழைப்பு.
நிலம். உழைப்பு. உழைப்புன்றது பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்காக மனிதனால் வழங்கப்படும் உடல் உள ரீதியான பங்களிப்பு உழைப்புன்னு சொல்லுவோம். பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்காக ஒரு மனிதனால் வழங்கப்படும் உடல் உள ரீதியான பங்களிப்பு. இப்போது நான் உங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக நான் உடல் ரீதியான ஒரு உள ரீதியான பங்களிப்பு கொடுக்குறேன். அப்போ அது ஒரு உழைப்பு. இப்போ கல் உடைக்கிறதுக்காக ஒருத்தர் கல் உடைக்கிறார், அப்போ அது ஒரு உழைப்பு. இப்போது ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்காக மெப்பை வரைஞ்சி கொடுக்குறாரு, அது ஒரு உழைப்பு. ஒரு மேஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு வேலையை செய்கிறார், அது உழைப்பு. உடல் ரீதியான பங்களிப்பாகவும் இருக்கலாம், உள ரீதியான பங்களிப்பாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் மெப் வரைஞ்சி கொடுக்குறதுன்றது உடல் ரீதியான பங்களிப்பில், அது உள ரீதியான ஒரு பங்களிப்பு. அவர் மைண்டை வச்சு வேலை செய்கிறார். சரியா? அடுத்து இந்த தளப்பாடங்களை செய்கிறதுக்கு தச்சர் வேலை செய்கிறது உடல் ரீதியான உழைப்பாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்வோம்? உழைப்புன்னு சொல்லுவோம். உடல் உள ரீதியான பங்களிப்பு உழைப்பு. உடல் ரீதியான பங்களிப்பு சம்பளம், கூலி. உள ரீதியான பங்களிப்புக்கு சம்பளம். இந்த மாதிரி விடயங்கள் வழங்கப்படும். அடுத்து நிலம் சரி, உழைப்பு சரி. அடுத்து மூலதனம். மூலதனம்னு சொல்கிறது பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்கிறதுக்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் மூலதனம்னு சொல்லப்படும். பொருள் அல்லது சேவையினை உற்பத்தி செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் மூலதனம். ஒரு உதாரணமாக, இப்போது ஒரு தொழிற்சாலை இருக்குது. இந்த மக்கை உற்பத்தி செய்கிறதுக்கான தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை நிலம் இல்லை, அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, உழைப்பு இல்லை. அப்போ அந்த தொழிற்சாலை மூலதனம். எப்படி? இந்த பொருளை உற்பத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த தொழிற்சாலை. அப்போ ஒரு பொருட்கள் அல்லது சேவையினை உற்பத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அனைத்தும் என்னன்னு சொல்லப்படும்? மூலதனம். அப்போ ஒரு தொழிற்சாலை மூலதனம். மரம் வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கத்தி, இயந்திரங்கள், அதுவும் ஒரு மூலதனம். இப்போ நான் உங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக இந்த பயன்படுத்துகிற இந்த கணினி, அது ஒரு மூலதனம். அப்போ பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவை மூலதனம். அடுத்து முயற்சி. முயற்சின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். முயற்சின்னு சொன்னால் என்னன்னா, பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்கிறதான். இந்த உற்பத்தி செய்கிற நேரம் பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு தேவையான ஏனைய காரணி வளங்கள் இருக்குது. நிலம், உழைப்பு, மூலதனம். இது மூணும் இருந்தால் தனித்தனியாக ஒரு இடத்துல நிலம் இருக்குது, ஒரு இடத்துல உழைப்பு இருக்குது, ஒரு இடத்துல மூலதனம் இருக்குது. இது மூணும் தனித்தனியாக இருந்தால் உற்பத்தி இடம்பெறுமா? முடியாது. அப்போ இது மூணையும் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சு உற்பத்தியை ஒழுங்கமைச்சு வழி நடத்தி செல்லணும். இந்த செல்ற செயல்முறை, இந்த திறமையை தான் சொல்லுவோம் முயற்சியாண்மை. அப்போ ஒரு உற்பத்திக்கு அவசியமான நிலம், உழைப்பு, மூலதனம் என்பவற்றை ஒன்றிணைத்து உற்பத்தியை ஒழுங்கமைத்து நடத்தி செல்லும் திறனை முயற்சியாண்மைன்னு சொல்லுவோம். அப்போ நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி அப்படின்ற விஷயத்த என்னன்னு பார்த்துட்டோம். இதில் முழுமையாக பார்த்துருக்கோம். அதாவது வணிகம்னா என்ன, வணிக தேவை விருப்பம்னா என்ன, அதாவது வணிகத்தின் நோக்கங்கள் என்ன, வணிகத்தின் உற்பத்தி, பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி, அடுத்து உற்பத்தி காரணி அப்படின்ற விடயங்களை தான் இதில் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம.